Hi friends, welcome to Nagarkoil Market Trader. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசன்ட் டேஸில் எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா brokerage. நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு நமக்கு எந்த brokerage நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு brokerage வந்துட்டு நிறைய குவாலிட்டிஸ் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த உள்ள எந்த brokerage நமக்கு இப்போ ஓகேவா இருக்குது, நீங்கள் எந்த brokerage யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன brokerage இப்போ யூஸ் பண்ணுறேன் அண்ட் அந்த brokerage நீங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வேண்டேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வேண்டேஜில் நமக்கு கீழே ஐபி இருக்குது. ஸோ தட் நீங்கள் நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் அண்ட் அகைன்ஸ் இவங்களுக்கு நிறைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா மெயின்லி இப்போ நமக்கு நிறைய ரீசெண்டாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, ப்ரோ என்னால் டெபாசிட் பண்ண முடியலை, நான் அமௌண்ட் அதாவது காசு உள்ளே போடணும் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போட முடியலை, கிரிப்டோவில் போடுற மாதிரி இருக்குது, ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியலை. அது மாதிரி இப்போ நான் காசை வெளியே எடுக்கிறேன், அதை எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேங்க் சைடில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. எனக்கு பேங்க்கில் வந்துட்டு எனக்கு இது க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ, எனக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களோ அக்கௌண்ட்டை, என்னோட அமௌண்ட் லாக் ஆயிருமோ அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு இதுக்காக நீ வந்துட்டு ஒரு வழி சொல்லிக் கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதுனால நம்ம அந்த வேண்டேஜில் நம்ம ஐபிகே கீழே வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்றோம்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட்டை உள்ளே போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே டேரெக்டாக என்னோட brokerage வேண்டேஜ் என்னோட brokerage-ல இருந்தோ அல்லது என்னோட கிரிப்டோவோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், டெபாசிட் பண்ணி கொடுத்துருவேன். இதை நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா கூட அங்கே ஒரு நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு கேஷ் பாயிண்ட் சொல்லுவோம், அங்கே வந்து பண்ணிக்குவாங்க. அல்லது நானே உங்களுக்கு பண்ணி விடணும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு பண்ணி விட்டுருவேன். அதே போல் உங்களுக்கு இப்போ வித்ட்ரா பண்ணணும், அமௌண்ட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா கூட ப்ரோ இதை எனக்கு கையில் கேஷாக வேணும் அப்படின்னா கூட ஜிபே இல்லாமல் கேஷாக கூட உங்களுக்கு தரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த brokerage வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு கீழே வர்றவங்களுக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேண்டேஜ் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு ஒரு லிங்க் உங்களுக்கு அமுச்சு விட்ருப்பேன், அல்லது இந்த வீடியோக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது டேரெக்டாக எந்த பேஜுக்கு போகும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு லிங்க் உங்களுக்கு தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டெலகிராமில் ஒரு லிங்க் இருக்கும், இந்த மாதிரி லிங்க் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ஆயிரும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஓப்பன் லைவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், கண்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பராக தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மெயில், ஒரு ஜிமெயில் அப்படிங்கிறது ப்ராப்பராக நமக்கு தேவை. அது நீங்கள் வந்துட்டு மறக்காத ஒரு ஜிமெயிலாக இருக்கணும். ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் ப்ராப்பராக வேணும். அதுக்கப்புறமா உங்களோட ஐடி கார்டு, ஆதார் ஐடி கார்டு அல்லது உங்களோட அட்ரஸ் இருக்கிற மாதிரி ப்ராப்பரான ஒரு ஐடி கார்டு தேவைப்படும். ஸோ இந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது போனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் லைவ் அக்கௌண்ட்டு கீழே போயிடுறோம். கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இந்தியா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ INDIA இந்தியா அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவியன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் இருக்குது, இதை வந்துட்டு நீங்கள் இந்தியான்னு கூட இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் அதையே கூட விட்டுக்கலாம். ஓகேவா? அதில் வந்துட்டு நமக்கு வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அது வந்துட்டு நமக்கு ப்ரொவைடரோட இதுவாக இருக்கும், அதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் இப்போ நமக்கு ஓகே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடையே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் இதில் இந்தியா இருக்கும்னு நினச்சேன், இல்லை. ஸோ தமிழ்நாடு இருக்குது, கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இமெயில் அப்படிங்கிறதுல நம்மளோட இமெயிலை வந்து கொடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஒரு நியூ இமெயில் வந்து நான் கொடுக்குறேன், rangeeshcommunicates97@gmail.com. ஓகே, ஸோ இது வந்துட்டு நான் ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் உள்ள ஜிமெயில் தான். இதை வந்து நான் ஜஸ்ட் சும்மா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு நான் இப்போ சும்மா தான் போட போகிறேன், இதை நான் மாற்ற போகிறதில்ல. ஸோ நான் இதில் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ரங்கீஷ்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது rangeesh@1011 கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? இது இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறமா ரெஃபர்டு பை அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் நான் ஒரு கோடு கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த கோடை போடுங்க, இல்லை நம்ம லிங்கை கிளிக் பண்ணி போனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே தான் வருவீங்க. ஓகேவா?
ஸோ இந்த பாஸ்வேர்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நம்ம இண்டிவிஜுவல் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ யூஎஸ் ரெசிடென்ட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் லீகல் ஏஜ் அலோடு டு யூஸ் தி வெப்சைட். எனக்கு வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான வயசு எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஐ அக்ரி டு வேண்டேஜ், அதாவது வேண்டேஜோட இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மினிட்டுக்குள்ளாடி தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். டைம் எடுத்துகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயிலுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஓடிபி அப்படிங்கிறது ஷேர் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது லோடிங்கில் இருக்குது. ஓகே, இது நம்ம ஒன்ஸ் இது நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட மேலே போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோட மேலே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் வேண்டேஜ்லேருந்து எனக்கு ஏதாச்சும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த மெசேஜஸுமே வரல. ஓகே, எனக்கு இப்போ வந்துட்டு உள்ள போர்ட்டலுக்குள்ளாடி போயிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ள அக்கௌண்ட்டுக்குள்ளாடி போயிருச்சு. இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே ஓடிபி வர மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கீழே போயிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிடணும். ஸோ ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து கோடு சென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஜிமெயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடு வரும். இப்போ சில பேருக்கு என்ன ஆகாது அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த கோடு என்ன ஆயிருக்காது அப்படின்னா மேலே ரிசீவ் ஆயிருக்காது. என்ன பண்ணியிருக்கோன்னா உள்ள ஸ்பேமில் போய் இருக்கும். ஓகேவா? இன்பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேமுங்கிற இடத்துல போய் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் வந்துட்டு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிமெயில் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸ்பேமில் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ நமக்கு இன்னும் வரல, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஜிமெயில் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, நமக்கு இன்னும் வந்துட்டு அந்த கோடு ரிசீவ் ஆகலை. கோடு வந்துட்டு அகைன் நமக்கு வரணும் அப்படின்னா ரீசெண்ட் கோட் இன் 24 செகண்ட்ஸ் அகைன் வரணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதிலே சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா டபுள் செக் யுவர் இமெயில் அட்ரஸ், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் அ ஃபியூ மினிட் செக் யுவர் ஸ்பேம் ஆர் ஜங்க் ஃபோல்டர். அதாவது சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மெயின் இன்பாக்ஸில் இல்லாமல் ஸ்பேம் ஆர் ஜங்க் பாக்ஸில் கூட போய் கிடக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா இதில் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு எந்த இடத்துலையும் இது வரைக்கும் எனக்கு மெயில் ரிசீவ் ஆகலை. ஒரு 1 மினிட் டு 2 மினிட் டைம் நம்ம இதுக்காக கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற விதத்துலேயே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அடுத்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு கோட் ரிசீவ் ஆகலை, நான் என்ன பண்ணுறேன் அகைன் ரீசெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மெயில் அட்ரஸை நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நான் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் அட்ரஸ் RANGISH communicates TES 97@gmail.com communicates. ஓகே, லாகின் பாஸ்வேர்டு கேட்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே கொடுத்தோம்ல RANGISH இது நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பாஸ்வேர்டை ஷோ பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகேவா? சென்ட் ஓடிபி. ஓகே, ஸோ வருது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வந்துச்சு தெரியுதா? ஏதோ ஜிமெயிலில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. டியர் ரங்கீஷ் கம்யூனிகேட்ஸ் 97@gmail.com we have received a request to change email, your verification code is 546284. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கோடை எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? 546284 அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் வந்துட்டு வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ மொபைல் நம்பரும் நான் கொடுத்துட்றேன். நம்மளோட நம்பர் தான் 8870736503. இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கான்னு தெரியல. சென்ட் ஓடிபி. ஓகே, இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? 8500.
ஓகே, எனக்கு இதில் ரெண்டுலேயுமே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் உள்ள கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வந்து சென்ட் ஆயிரும். ஸோ ஓகேவா, சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபியை நம்ம எப்படி ஜிமெயிலோடது போட்டோமோ அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உள்ளாடி என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, we have created a MT5 trading account for you அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கம்ப்ளீட் த ரெஸ்ட் செட்டப் டு ஸ்டார்ட் லைவ் ட்ரேடிங் அண்ட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கேட்கும், ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஸோ லைவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். அந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை எப்படி போய் MT5ல கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்றபடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷனில் எல்லாமே ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிளியர் ஆயிரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் வந்து நடக்காது. அதாவது இப்போ இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன்லேயே நம்ம வந்துட்டு மொபைல் போட்டு வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் ஆதார் கார்டு கொடுத்து வெரிஃபை பண்ணுவோம். அப்புறம் ரெசிடென்ட் அட்ரஸில் வந்துட்டு சேம் ஆதார் கார்டு அல்லது அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று, இதை மூணையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த மூணாவது உள்ளது வெரிஃபை ஆகாது. ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டும் தான் வெரிஃபை ஆகும். ஸோ அது ரெண்டும் வெரிஃபை ஆனால் கூட நமக்கு போதுமானது தான். ஓகேவா, ஸோ நமக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அகைன் நம்ம இங்கேருந்து MT5ல போய் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த அக்கௌண்ட் எல்லாருமே ஓப்பன் பண்ணுற ப்ரொசீஜர் இது தான். ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இது MT5ல எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ. இதை பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி கூட கேளுங்க. ஓகேவா.